முழுவதும் கட்டி முடிக்காத ஒரு கோயிலுக்கு தேர்தல் வெற்றிக்காக இவ்வளவு அவசர கதியில பாஜக இந்த வேலையை பார்க்கறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் வச்சிருக்காங்க. அவங்கள ட்ராப் பண்ண பார்க்குறீங்க, இன்விடேஷன் கொடுத்து ட்ராப் பண்ண. இதையே சொல்லுவீங்க இப்போ எல்லா இடத்துலையும், இன்விடேஷன் கொடுத்து ராமரை புறக்கணித்தார்கள் காங்கிரஸார் அப்படின்வாங்க. நீங்கள் சாஃப்ட் இந்துத்துவா காங்கிரஸ் ப்ளே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நேரடியாக இது ஆர்எஸ்எஸ் விழா, இது பாஜக விழா, இதில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொல்கிறது நிச்சயமாக நான் வரவேற்கிறேன். ஏன்னா வெளிப்படையான இந்த போல்டான ஒரு தடாலடியாக சொல்ல வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கு இருக்குது. 24 தேர்தலுக்கு முன்னாடி அறவுரையாக கட்டின கோயிலை திறக்கும் போது சனாதன இந்துக்கள் அல்ல இந்து சாமியார்கள் அவர்களே எதிர்க்கிறாங்க. சாமியார்களே எதிர்க்கிறாங்களே, அது மீறி ஏன் திறக்கிறீங்க? மதத்தை வச்சு அவங்க பெரும்பான்மையினர் ஒரு பக்கம் கன்சல்டேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் முன்னாடி இந்தியா கூட்டணியில் நிற்க முடியுமா சார்? இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு நின்று பிரச்சாரத்தை வலுவாக கட்டமைத்தால் நிச்சயமாக பாஜகவுக்கு மோடிக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது, இந்தி பேசுகிற மாநிலங்கள் உட்பட. இந்த கோவில் கட்டுறதுன்ற விஷயத்தை இவங்களுடைய 100 வருஷ கனவு, அது ஆர்எஸ்எஸோட 100 வருஷ கனவு, அதை பாஜக ஹைஜாக் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பெரிய மந்திரி சபை வச்சிருக்காரு நரேந்திர மோடி, ஒரு முஸ்லீம் அமைச்சர் வச்சிருக்காரா? நாட்டு மக்கள் தொகையில் 18% இருக்காங்க முஸ்லீம்ஸு, ஒரு முஸ்லீம் அமைச்சர் இருக்காராங்க அங்கே? இல்லை, கிடையாது. இங்கே தமிழ்நாடு ரீதியில் ஏதாவது இம்பாக்ட் ஏதாவது கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? இந்த ராமர் கோவில் விஷயன்றது ஒரு என்னதான் முயற்சி பாஜக பண்ணால் கூட தமிழ்நாட்டில் அதற்கான இம்பாக்ட் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஒன் இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் திறக்க இருக்காங்க. எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது, காங்கிரஸுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேன்னு எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த காங்கிரஸ் திட்டவட்டமாக நாங்கள் இந்த விழாவில் கலந்துக்க போகிறது கிடையாது, சோனியா காந்தி, ராகுல் காந்தி எங்கள் சைடில் யாருமே வரமாட்டாங்க, இது ஒரு பாஜக விழா, இது ஒரு ஆர்எஸ்எஸ் நடத்துகிற விழாவில் நாங்கள் ஏன் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான டோன்லையும், முழுவதும் கட்டி முடிக்காத ஒரு கோயிலுக்கு தேர்தல் வெற்றிக்காக இவ்வளவு அவசர கதியில் பாஜக இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அகிலேஷ் யாதவும் இதே குற்றச்சாட்டை வச்சு தான் இது ஆர்எஸ்எஸ் விழா அப்படின்ற மாதிரியான ஒரு டேக்லைனை காயின் பண்ணி நாங்களும் விழாவில் கலந்துக்கல அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் இந்த விழா கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி பல கட்சிகள், இந்தியா கூட்டணியில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் இந்த விழாவை புறக்கணிச்சிருக்காங்க. இதில் ஆல்மோஸ்ட் முக்கியமான கட்சினா காங்கிரஸும் ஒரு திட்டவட்டமாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? காங்கிரஸ் இந்த பாஜக ப்ளே பண்ணுற அந்த ஹார்ட் இந்துத்துவா இருக்குல்ல, அதுக்கேற்றபடி இவங்க சாஃப்ட் இந்துத்துவா ப்ளே பண்ணுறதுக்கான முயற்சிகள் இறங்கினான்னா தோற்று போயிடுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா ஹார்ட் இந்துத்துவாக்கு முன்னாடி சாஃப்ட் இந்துத்துவா எடுபடாது. ஹார்ட் இந்துத்துவாக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மாற்றான சித்தாந்தத்தை வைக்கணும். சாஃப்ட் இந்துத்துவா ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் மாற்று சித்தாந்தம் உங்கள்கிட்ட இல்லைன்னா மக்கள் பிரச்சனைகளை முன்னுக்கு வைக்கணும். மக்களை கடவுள் மதம் போன்ற விஷயங்கள்லேருந்து திசை திருப்பணும். அவங்க அதை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட காங்கிரஸ் எல்லோருக்குமான இந்தியா, இது எல்லோரும் சமமாக இருக்க வேண்டிய இந்தியா அப்படின்ற மாதிரி விஷயங்கள், எல்லோரும் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டிய இந்தியா, அங்கே ஒரு சாராரை ஒதுக்கி விட்டு ஒரு சாராருக்கு சில அநீதிகளை இழைத்து விட்டு நீங்கள் இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பாஜக என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சிறுபான்மையோரை ரொம்ப தாஜா பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க பெரும்பான்மையோரை தாஜா பண்ணி ஓட்டு வாங்குறது அவங்க பண்ணுறாங்க. ரெண்டுமே தப்பு. எல்லோருக்குமான ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தேவை, கண்டிப்பாக இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் தேவை. இதை நீங்கள் பண்ணணும். இது இப்போ பாஜக ஆளுற மாநிலங்கள்லாம் சிறுபான்மையோர் எப்படி புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பது அந்த மாநிலத்துக்கு போய் பார்த்தா தெரியும். வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த மாநிலத்துக்குள்ளே போய் நீங்கள் ஒரு சிறுபான்மையோரை விசாரிச்சிங்கன்னா குஜராத்துக்குள்ளே அவன் ஃபேஸ் பண்ணுற வாழ்க்கையில் விஷயங்கள் நமக்கு தெரியும், பல விஷயங்கள் தெரியும். அதெல்லாம் அன்றாடம் பாஜக ஆளுற மாநிலங்களில் உத்தரப்பிரதேஷ்லையோ குஜராத்லேயோ நடக்கிற விஷயங்கள் தான். இதே மாதிரி நாடு முழுக்க நடக்கூடாது. மக்கள் எல்லோரும் சமமாக நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும். சிறுபான்மையோர் என்றது அரசியல் சட்டத்திலேயே அவர்களுக்கான சில விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. படிக்கிறதுக்கான வசதிகள், வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள், வேலை வாய்ப்புகள், அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி நிலையங்கள் நடத்துறது, சில விஷயங்கள் சிறுபான்மையோருக்காக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஏற்றுக்கணும். மொழி சிறுபான்மையோருக்கு இருக்குது, மத சிறுபான்மையோருக்கும் இருக்குது. அதை நம்ம அந்த அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்ட விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதையே ஒரு காரணமாக சொல்லி நீங்கள் சிறுபான்மையோரை ரொம்ப தாஜா பண்ணுறீங்கன்னு சொல்லியே காங்கிரஸை ஏதோ முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்கான கட்சின்னு பண்ண பார்க்குறாங்க பாஜக. அதுவும் சோனியா காந்தி அதோட தலைமை பொறுப்பில் வந்தோடனே இன்னும் அவங்களோட பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாயிடுது. ஸோ காங்கிரஸ் இப்போ பாரத் ஜோடோ யாத்திரை மூலமாக வைக்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஒற்றுமை யாத்திரை. எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க, நல்லிணக்கமாக இருங்க அப்படின்றது. மக்களை பிரித்தாளுகிற விஷயம் வேண்டாம். இவ்வளோ பெரிய மந்திரி சபை வச்சுருக்காரு நரேந்திர மோடி, ஒரு முஸ்லீம் அமைச்சர் வச்சுருக்காரா?
நாட்டு மக்கள் தொகையில் 18% இருக்காங்க முஸ்லீம்ஸு. ஒரு முஸ்லீம் அமைச்சர் இருக்காராங்க அங்கே? இல்லை, கிடையாது. இருந்தார், அவரையும் முக்தார் அப்பாஸ் அவரும் போயிட்டார். இல்லை இப்போ. அப்போ நீங்கள் எப்படி எல்லோருக்குமான ஒரு அமைச்சரவையாக எப்படி இருக்கீங்க? நீங்கள் இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரியான கடவுள் மதத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சாஃப்ட் இந்துத்துவா வந்து காங்கிரஸ் ப்ளே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நேரடியாக இது ஆர்எஸ்எஸ் விழா, இது பாஜக விழா, இதில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொல்கிறது வந்து நிச்சயமாக நான் வரவேற்கிறேன். ஏன்னா வெளிப்படையான இந்த போல்டான ஒரு தடாலடியாக சொல்ல வேண்டிய அவசியம் வந்து காங்கிரஸுக்கு இருக்குது. ஏன்னா இந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியோட ஒரு கூட்டம் போபாலில் நடக்கிறதா இருந்தது. ஆனால் என்ன பண்ணிட்டார் அந்த கமல்நாத் பயந்து கொண்டு, கூட்டம் நடக்காது, இந்தியா கூட்டணி கூட்டம். அப்போ தான் இந்த சனாதனம் பற்றி உதயநிதி பேச்சர் பயந்துட்டு அப்படி பண்ணிட்டார். ஆக்சுவலாக வந்து நடத்திட்டு இருக்கணும் அந்த கூட்டத்தை நடத்தி மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் எங்கே, நீங்கள் சனாதனம் போன்ற விஷயங்களில் உங்களை திசை திருப்ப பார்க்குறாங்க. உதயநிதி சொன்னது அப்படி கிடையாது, நீங்கள் உண்மையான பிரச்சனை பாருங்கள், மத்திய பிரதேச இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, அப்படி பிரச்சாரத்தை கொண்டு போடுமே தவிர அதை விட்டுட்டு சனாதன மாநாடியை கேன்சல் பண்ணுறது என்ன விதத்தில் சரியாக இருக்கும்? இங்கே மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு சுதந்திரம் பெற்ற போது இருந்த கல்வி அறிவோட இப்போ மக்களுக்கு கல்வி அறிவு அதிகமாக இருக்குது. அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் மக்கள் வந்து உண்மை நிலை யதார்த்த நிலையை புரிஞ்சுப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஏதோ பாஜக பண்ணுற ஹார்டு இந்துத்துவா பார்த்து பயந்து நீங்களும் சாஃப்ட் இந்துத்துவா, கமல்நாத் பேசினதெல்லாம் சாஃப்ட் இந்துத்துவா, அது எடுபடாது. ஹார்டு இந்துத்துவாக்கு அதுக்கு ரைவல் வந்து சாஃப்ட் இந்துத்துவா கிடையாது. நீங்கள் நேரடியாக போல்டாக மக்கள் பிரச்சனைகளை பேசணும். என்னென்ன பாஜக எந்தெந்த விதத்தில் கடவுள் மதத்தை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ராமர் கோயில் விஷயத்தில் அதுதான். இது ஒரு 500 வருஷ கால வரலாறு. இது இந்த 500 வருஷ கால வரலாறு 1528 பாபர் வந்தார், ராமர் கோயில் அங்கே இருந்து அழிச்சார் ஒழிச்சாருனாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்குது. 1800 கோர்ட்டு கேஸ் ஓடிட்டுருக்கு. 1949 முக்கியமான திருப்பம். அந்த மசூதியில் பூட்டியிருந்த கதவை திறந்து ராமர் சிலையை உள்ளே வச்சுட்டாங்க. அப்போ கோவிந்த் வல்லபன் தான் சீஃப் மினிஸ்டர், காங்கிரஸ் மந்திரி சபை. நேரு நினச்சா அதை தடுத்துருக்கலாம், அந்த இரவோடு இரவா அந்த சிலையை எடுத்துருக்கலாம், அல்லது வந்து பிரச்சனையை வந்து வேறு விதமாக டீல் பண்ணியிருக்கலாம். அப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு அதை பூஜை பண்ணுறதுக்கு 2-3 பூஜாரி உள்ளே போகணுன்னு பர்மிஷன் வாங்கினாங்க. இப்படி போய் இந்த இடத்துல சர்ச்சைகள் ஓடிந்த இடத்துல 1986 எல்லாருமே போய் வணங்கலாம், பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ராஜீவ்காந்தி ஆட்சியில் இது நடந்தது. ராஜீவ்காந்தி ஆட்சியில் தான் இது நடந்ததுன்னு நீங்கள் பெருமை கொள்ள முடியாது. ஏன்னா சர்ச்சைக்குரிய ஒரு இடம் கோர்ட்டோட இதில் இருக்குது. ஆக்சுவலாக 92 இடிச்சிட்டாங்க. 2002 ஒரு தீர்ப்பு வந்தது, இடிச்சது அப்படியே தான் இருக்கணும், யாரும் பூஜைலாம் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கணும், எதுவும் பண்ணாதீங்க, இந்த இடம் அப்படியே கண்டினியூ ஆகணும்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் ரிவ்யூலாம் போய் கடைசியில் 2019 வந்து தீர்ப்பு என்ன சொல்லிட்டு 5 நீதிபதிகள் அந்த தீர்ப்பு வேடிக்கையான தீர்ப்பு. ஒரு இடம் வந்து யாருக்கு சொந்தம்ன்றது டைட்டில் டீடை வச்சு தான் தீர்மானிப்பாங்க. அந்த இடம் அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, அது யாருக்கு சொந்தமாக இருந்தது, அது எப்போ அரசாங்கத்துக்கிட்ட இருந்தது, அது அங்கே வந்து உண்மையிலே ராமர் கோயில் தான் எஸ்கவேஷன் போன்ற நம்பிக்கை அடிப்படையில், அது நம்பிக்கை ஃபெய்த் அடிப்படையில் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. உலகத்திலேயே வந்து சட்டத்தின் அடிப்படையில் கொடுப்பாங்க, சாட்சியங்களின் அடிப்படையில் கொடுப்பாங்க. நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்த ஒரே தீர்ப்பு வந்து ராமர் கோயில் தீர்ப்பாக தான் இருக்க முடியும். சரி, அதில் நமக்கு டிஸ்பியூட் இல்லை. சரி, நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்தீங்க. ஆனால் பாஜக அந்த தீர்ப்பு ஏதோ வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு மாதிரியும், அது அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் விக்டரி மாதிரியும் பண்ணி அதுக்கப்புறம் ராமர் கோயில் கட்டுற விஷயங்களில் வந்து தீவிரமாக ஈடுபட்டாங்க. 2019 அப்புறம் 3 வருஷத்துக்குள்ளே கோயில் கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிக்கல, அறகுறையாக பண்ணி இப்போ 2024 தேர்தல் வரன்றதுக்காக அதுக்கு வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான முடிக்கல, கட்டினீங்களா இல்லையா, இந்த மாதிரியான பல டவுட்டுகளை சில முக்கியமான மத குருமார்களே வந்து எழுப்புறாங்க. ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். குறிப்பாக பூரி சங்கராச்சாரியார், ஜோதிர்மத் உத்தரகண்டில் இருக்கிற சங்கராச்சாரியார், அவர் சொல்கிறார் உத்தரமணி சங்கராச்சாரியார் 4 சங்கராச்சாரியார் நாங்கள் போக மாட்டோம். அதாவது துவாரகாவில் ஒரு சங்கராச்சாரியார் இருக்கார், சிருங்கேரியில் ஒரு சங்கராச்சாரியார், 4 பேர் தான் ஆதிசங்கரர் ஸ்தாபித்த மடங்கள். நம்ம காஞ்சி மடம் வந்து ஆதிசங்கரர் ஸ்தாபிக்கலை. காஞ்சி மடம் மாதியில் வந்து அது கும்பகோணம் மடமாக இருந்தது, அதுக்கப்புறம் தான் அது காஞ்சிபுரத்துக்கு வந்தது. ஆனால் இவங்க காஞ்சிபுரம் மட பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க, மடத்து பக்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஆதிசங்கரரே அவருக்காக ஸ்தாபித்த மடம். ஆனால் 4 மடம் அவர் சிஷியர்கள் வந்து அங்கங்கே ஆரம்பித்தாங்க, இது ஆதிசங்கரர் தனக்காகவே ஸ்தாபித்தார் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு டிஸ்பியூட்டபுளான ஒரு விஷயம். அது ஆதியில் சிருங்கேரி மடமாக தான், சிருங்கேரிக்கு சொந்தமான மடமாக ஒரு கிளை மடமாக இருந்ததை வந்து இவங்க மாற்றிட்டாங்க. இந்த கும்பகோணத்தில் இருந்த மடம் இங்கே வந்து மாற்றிட்டாங்கன்னு சில பேச்சுக்கள்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் அந்த விட்டுருங்க. பாயிண்ட் என்னென்னா 4 சங்கராச்சாரியர்களும் வரமாட்டாங்க. அப்புறம் வேறு பல சாமியார்கள், உத்தரப்பிரதேச இருக்கிற சாமியார்கள்லாம் கூட எதிர்க்கிறாங்க. அறகுறையாக கட்டின ஒரு கோவிலை எதுக்கு திறக்கிறீங்க, இப்போ திறக்க வேண்டிய அவசியம் என்ன, அதில் வந்து பிரதமரை முன்னிறுத்தி ஆகம விதிப்படி நீங்கள் அதை பிரதிஷ்டை பண்ணி திறக்கிறீங்களோ, கும்பாபிஷேகம் பண்ணுறீங்களோ, இல்லை பிரதமரை வந்து முன்னிறுத்தி நீங்கள் அதை பண்ணுறீங்களோ, ஏதோ ஒரு விதத்தில் பாஜக விழாவாக 200க்கும் மேற்பட்ட ரயில்கள் இலவசமாக ஓட்டுறீங்களே, இதெல்லாம் யாரோட செலவு, எதுக்காக இதை பண்ணுறீங்க, மக்களை வந்து நீங்கள் ராமர் பெயரை சொல்லி நீங்கள் பாஜக ஓட்டு வாங்க பார்க்குதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதை நம்ம பார்க்குறோம். நம்ம 1992 இடித்த பிறகு நாட்டில் ஏகப்பட்ட கலவரங்கள், குஜராத் கலவரம், பம்பாய் கலவரம், ஏகப்பட்ட கலவரங்கள், நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் போய் ஒரு அமைதி திரும்பினது சந்தோஷமான விஷயம் தான். பட் ஆனால்
இந்த கோவில் கட்டுற விஷயத்தை வந்து இவங்க அத்வானி ரத யாத்திரை போன்ற விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய கலாட்டாக்களை உருவாக்கிதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவில் கட்டுறதுன்ற விஷயத்தை இவங்களுடைய 100 வருஷ கனவு, அது ஆர்எஸ்எஸோட 100 வருஷ கனவு, அதை வந்து பாஜக வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அது தங்களுடைய ஷோ, ஆர்எஸ்எஸ் ஹைஜாக் பண்ணிட்டாங்க, விஸ்வ இந்து பரிஷத் அதை ஹைஜாக் பண்ணி தங்களோட ஷோ மாதிரி நடத்துகிறாங்க. தங்களோட ஷோ, உங்களோட ஷோ மாதிரி நடத்தி நீங்கள் 24 தேர்தலுக்கு முன்னாடி அறவுரையாக கட்டின கோவிலை திறக்கும்போது சனாதன இந்துக்கள் அல்ல இந்து சாமியார்கள் அவர்களே வந்து எதிர்க்கிறாங்க. அவங்களே எதிர்க்கும்போது இப்போ ஏற்கனவே உதயநிதிக்காக பொங்கி எழுந்தாங்களே, பொங்கி எழுந்தாங்களே, அந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? இப்போது சாமியாரால் எதிர்க்கிறாங்களே, அது மீறி ஏன் திறக்கிறீங்க? திறக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ காங்கிரஸ் சந்தேகப்படுற மாதிரி இது ஆர்எஸ்எஸ் விழா நாங்கள் ஏன் கலந்துக்கணும்னு காங்கிரஸ் சந்தேகப்படுறதும், இது முழுக்க முழுக்க தேர்தலுக்காக மக்களை வந்து பெரும்பான்மை மக்களை, இந்து மக்களை வந்து ஒரு சைடு கன்சால்டேட் ப்ளஸ் இந்தியா கூட்டணி இந்து மக்களுக்கு எதிரான ஒரு கூட்டணின்னு பாஜக கட்டமைக்கிற முயற்சிக்கு நாங்கள் பலியாக மாட்டோம்னு காங்கிரஸ் எடுத்த முடிவு சரியான முடிவு தானா சார்? மிகச்சரியான முடிவு. ஏன்னா இது வந்து ஏங்க இந்த விழாவுக்கு ஏங்க ஆர்எஸ்எஸ்காரங்க இன்விடேஷன் கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும் போய்? எதுக்காக விஸ்வ இந்து பரிஷத் இன்விடேஷன் கொடுக்குறாங்க? நீங்கள் இன்விடேஷன் கொடுக்குறதே அவங்களை சங்கடப்படுத்துறதுக்கான கொடுக்குறீங்க. இப்போ நம்ம ஊரில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது, நம்ம ஊரெல்லாம் போயிட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டுருக்கோமா? யார் யார் பக்தர்கள்லாம் அந்த அவங்களே வருவாங்க, கடவுள் பக்தர்களே போகிறாங்க அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கறது. இப்போது சோனியா காந்திக்கோ இல்லைருந்து வேறு காங்கிரஸ்காரர்களுக்கோ இல்லை வேறு தலைவர்களுக்கோ அயோத்தியா கும்பாபிஷேகத்தில் உடன்பாடு அப்படின்னா ஓகே, அவங்க பக்தர்கள் அவங்க போகணும்னு நினச்சாங்கன்னா போகிறாங்க. நீங்கள் எதுக்கு இன்விடேஷன் கொடுக்குறீங்க? அவங்களை சங்கடப்படுத்த தான் இன்விடேஷன் கொடுக்குறீங்க. பார்த்தீங்களா, இன்விடேஷன் கொடுத்தோம், ட்ராப் இன்விடேஷன் கொடுத்தோம், அவங்க வரல பார்த்தீங்களா? நீங்கள் நடத்துறது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்தோடு நடத்துறீங்க இந்த விழாவை. அவங்கள ட்ராப் பண்ண பார்க்குறீங்க, இன்விடேஷன் கொடுத்து ட்ராப் பண்ண. இதையே சொல்லுவீங்க இப்போ எல்லா இடத்துலையும், இன்விடேஷன் கொடுத்து ராமரை புறக்கணித்தார்கள் காங்கிரஸார் அப்படின்னுவாங்க. இல்லை நேற்றே இவர் நம்ம ஸ்மிருதி இரானி ஆகட்டும், அனுராக் தாக்கூர், இவங்க எல்லாம் நேற்றே ராமரை இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ வெளிப்படையாக ராமரை வந்து நிராகரிக்கிறாங்க, ராமரை வந்து இழிவுபடுத்துகிறாங்க, இவங்களை மக்கள் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்ற இடத்துக்கு நேற்றையிலேருந்து அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மொத்தமாக இது புறக்கணிக்கிறது ராமர் இல்லை, பாஜகவை. ராமர் பெயரில் அரசியல் நடத்தும் பாஜகவை புறக்கணிக்கிறார்கள். அதனால் வந்து இந்த விழாலாம் நடந்த பிறகு பின்னாடி ஒரு காலகட்டத்தில் இந்த தலைவர்கள்லாம் அங்கே போய் பார்ப்பாங்க அந்த கோவில், அது வேறு விஷயம். நீங்கள் இப்போ இன்றைக்கி நடத்துகிற விழா 2024 தேர்தலை மனசில் வச்சு இந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக நடத்துகிற விழான்னு காங்கிரஸ் தெளிவாக இருக்காங்க. நான் கேட்குறேன், அந்த இன்விடேஷனை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? ஆர்எஸ்எஸ் ஏன் கொடுக்குது? அப்போ யாரோட விழாது? ஏன் விஸ்வ இந்து பரிஷத்து கொடுக்குது? யாரோட விழாது? நீங்கள் எதுக்கு அந்த இன்விடேஷன் ஹேண்டில் பண்ணுறீங்க? அதுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல. ஏன் மோடி திறக்க போகிறாருன்ற கேள்வி அதோட கூட சேர்ந்து வரும். ஏன் ஒரு மோடியை ஏன் கூப்பிடுறீங்க திறக்கிறதுக்கு? அவரையே வந்து அவரை முன்னிலைப்படுத்துறீங்க சார். அது பாஜக அவங்க தொடர்ச்சியா அவங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையில இருந்த 3 கொள்கையில அது முக்கியமான கொள்கை சார். அதை கட்டி முடிச்சிருக்காங்க. அப்ப நீங்க பாஜக விழாவை கொண்டாடுறீங்க, உங்க அரசியல் ரீதியா நீங்க அரசியல் ஆதாயத்துக்காக கொண்டாடுற இந்த விழால நாங்க ஏன் கலந்துக்கணும்? எங்களுக்கு ராமர் பக்தி தனியா இருக்கு. உத்தவ் தாக்கரே சொல்றாரு, நான் நாசிக் போறேன், நாசிக்லேயும் ராமருக்கு சிறப்பான இடங்கள் அங்கே இருக்குது. அவரும் ராமாயணத்தில் வர முக்கியமான விஷயங்கள்லாம் நாசிக்கில் இருக்குது. அவர் அங்கே போகிறேன்றார் அவர். அதனால் நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து எல்லோருமே வந்து பக்தர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அரசியல் ரீதியாக ராமரை வந்து திசை திருப்பும் போது அதற்கு உடன்பட்டு எல்லாரும் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இன்விடேஷன் கொடுத்ததே அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக தான் கொடுத்தீங்க. அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு சங்கடம் உண்டாக்குறதுக்காகவும், அவங்கள வரலேன்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி அவங்கள வந்து ராமருக்கு எதிராக இருக்கிற மாதிரி திருப்புறது. வந்தாங்கன்னா அவங்களை கண்டுக்கிறதுக்கு அவங்கள அலட்சியப்படுத்தி அவங்களை அவமானப்படுத்துறது, இதுதான் அவங்க நோக்கமாக இருந்திருக்கணும். அதனால தான் நீங்கள் அங்கே லட்சக்கணக்கான பிரதமர் ஒரு பக்கம் சொல்கிறார், யாருமே வர வேண்டாம், எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருங்கன்றாரு. இன்னொரு பக்கம் எதுக்கு 200 ரயிலுக்கு மேலே நீங்கள் விடுறீங்க? இலவச ரயில் எப்படி விட முடியும் உங்களால்? கவர்மெண்ட் மிஷினரி ஏன் யூஸ் பண்ணுறீங்க? அதுக்கு யார் பணம் கட்டுவாங்க? பாஜக பணம் கட்டுமா? அதுக்கு 200 ரயிலில் ஃப்ரீயாக போகலான்னா பாஜக பணம் கட்டுமா? சரி, ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது, யார் யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க போய் கலந்துப்பாங்க. அது எந்த கட்சியை சேர்ந்தவங்களும் கலந்துப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது அரசியலாக பண்ணும்பொழுது ஒரு இன்விடேஷன் கொடுத்து அவங்கள வந்து ட்ராப் பண்ணுறீங்கள, அந்த ட்ராப் பண்ணிவிட்டு அதை அரசியலாக பயன்படுத்துகிறீங்கள. அது காங்கிரஸ் வந்து தெளிவாக இருக்காங்க. இது வந்து அரசியல் ரீதியாக அவங்க என்ன பண்ணாலுமே காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வந்து தெளிவாக சொல்லலாம், இது வந்து பாஜக இந்த விழாவை அரசியல் விழாவாக மாற்றுறாங்க, இதை வந்து பாஜக விழாவாக மாற்றுறாங்க, இதற்கு நாங்கள் உடன்பட முடியாது. மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் 10 வருஷ ஆட்சியில் என்ன பண்ணீங்க? நீங்கள் 10 வருஷ ஆட்சியில் வந்து விலைவாசி இன்றைக்கி எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கு, நாட்டுடைய கடன் எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கு, விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டிப்பாக்குறீங்களா, ஆக்கினீங்களா இல்லையா, வேலைவாய்ப்பை கொடுப்பேன் நீங்களே கொடுத்தீங்களா இல்லையா, விலைவாசி ஏற்றத்தை தடுப்பேன் நீங்களே தடுத்தீங்களா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஆனால் சார், இப்போ 2019 தேர்தலாகட்டும் 2014 தேர்தலாகட்டும் இதில் குறிப்பாக இந்த ஹிந்தி பேசுகிற அந்த பெரும்பாலான மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 மாநிலங்களில் ஒரு 300 சீட் அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலையில் வந்து பாஜக இந்த மாதிரியான ராமர் கோயில், அதுக்கப்புறம் வந்து
சோஷியல் இன்ஜினியரிங் ஃபார்முலா, மதத்தை வச்சு அவங்க பெரும்பான்மையினர் ஒரு பக்கம் கன்சால்டேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் முன்னாடி இந்தியா கூட்டணியில் நிற்க முடியுமா சார்? மோடி நாளைக்கு போய் ராமர் சிலை இது பண்ணிட்டு அவர் ஒரு பெரிய ஒரு அந்த இதெல்லாம் காட்டும் போது அந்த பிம்பம், அந்த இமேஜ், அந்த ஃபோட்டோ மக்கள் மத்தியில் குறிப்பாக அந்த ஹார்ட் கோர் இந்துத்துவா இருக்கிற அந்த ஏரியாவில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்ல சார்? அதை எப்படி இந்தியா கூட்டணி கவுண்டர் பண்ண முடியும்? நம்ம மக்கள் பிரச்சனைகளை பேசினாலும் அதை தாண்டி சென்டிமெண்ட்டான விஷயங்கள்ல பாஜக கவுண்டர் பண்ணும்போது இந்தியா கூட்டணி கிட்ட அதை பற்றி எடுத்து பேசுறதுக்கோ பண்ணுறதுக்கோ ஒரு மோடிக்கு எதிரான ஒரு பிம்பம் இல்லைன்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. எடுத்து எப்படி மக்கள் அதை எப்படி அவங்க எப்படி பேச போறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல சார்? இல்லை, இது சென்டிமெண்டலான ஒரு விஷயம் இல்லை. கேள்வி இருக்கு, கரெக்ட். ஏன்னா மதத்தையும் கடவுளையும் பயன்படுத்தி அவங்க இந்தி பேசுகிற மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. கேட்டால் வந்து நாங்கள் வேறு பல வளர்ச்சி பணிகள்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க. கடன் தான் வந்து 52 லட்சம் கோடியிலேருந்து 126 லட்சம் கோடியாக கடன் தான் வளர்ந்துருக்கு மோடி ஆட்சியில். அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அந்த கடன் பற்றியெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கத்தோட கடனை பற்றி பேசுகிற அண்ணாமலை மத்திய அரசாங்கத்தோட கடனை பற்றி பேசுவாரா? மத்திய அரசாங்கம் கடன் வாங்கினா அது வளர்ச்சி பணிகளுக்கு, தமிழ்நாடு அரசாங்கம் கடன் வாங்கினா அது ஊதாரி செலவு. அண்ணாமலையோட பார்வை இதுதானே ஆக்சுவலாக? மத்திய அரசு கடனுக்கு ஏதாவது ஜஸ்டிஃபை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இலவசங்களை இங்கே கண்டிக்கிறீங்க, அங்கே வந்து 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்குறீங்களே. நான் விவசாயிகளுக்கு கொடுக்குறத தடுக்கலை, இலவசமாக கொடுக்குறத கண்டிக்கிறீங்க, அதையும் கொடுக்கூடாது, அதையும் கொடுக்குறீங்க. சரி, 9ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் படிக்கிற பசங்களுக்கு ஏன் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்க 1000 ரூபா? எதுக்காக உங்களை யார் கொடுக்க சொல்கிறது? எங்கேருந்து கொடுக்குறீங்க? கேட்டால் கல்விக்காக கொடுக்குறேன்னுவீங்க. அப்போ தமிழ்நாடு அரசும் அதை மாதிரி விஷயங்களை தானே பண்ணுறாங்க. சோஷியல் சமூக ரீதியான பல விஷயங்களை தான் அவங்களும் பண்ணுறாங்க. நீங்கள் அதை வந்து அவங்க மட்டும் இலவசங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணால் வாக்குறுதி கொடுத்தா அதை விமர்சனம் பண்ணுறீங்க. நீங்கள் கடன் வாங்குகிற விஷயங்களோ, நீங்கள் வந்து விலைவாசியை தடுக்காத இருக்கிற விஷயங்களோ, நாட்டோட பணவீக்கத்தை தடுக்காத விஷயங்களோ, நீங்கள் டிமானிட்டைசேஷன் பண்ணி எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு போச்சு, எவ்வளோ கம்பெனிகளை மூடினாங்க, நீங்கள் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தபோது எவ்வளோ வேலை வாய்ப்பு போச்சு, எவ்வளோ கம்பெனிகளை மூடினாங்க, உங்களுடைய தவறான கொள்கையின் காரணமாக கோயம்புத்தூர்லையும் திருப்பூர்லையும் எவ்வளோ கம்பெனிகள் மூடி இருக்குது. மத்திய அரசோட கொள்கைகள் தான் எல்லாமே, தமிழ்நாடு அரசோட கொள்கை இல்லை. அங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட் கொள்கைகள் முதற்கொண்டு, அங்கே நூல் முதற்கொண்டு, நூல் விற்பனை முதற்கொண்டு எல்லாமே மத்திய அரசோட கொள்கைகள் நேரடியாக பாதிக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அது சம்மந்தம் கிடையாது. இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து அதிக அளவு சிறு தொழில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அன்றைக்கி தொழில் துவங்குவதற்கு உகந்த மாநிலம் 14வது இடத்துலேருந்து பழனிசாமி ஆட்சியில் 3வது இடத்துக்கு தமிழ்நாடு வந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடு அரசை வந்து இது பண்ணுறீங்களே, மத்திய அரசு என்ன பண்ணிச்சு? இன்றைக்கி பெட்ரோல் 102 ரூபாய் எப்படி வந்தது? 70 ரூபாயிலேருந்து அங்கே குறைஞ்சிருக்க க்ரூட் ஆயில் விலை. அப்போ பணத்தெல்லாம் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கேட்டால் பெட்ரோலியம் பாண்டுன்றீங்க, அது 26க்குள்ளே தான் கொடுக்கணும், அது ரீபே பண்ணணும். பாதிப்பு நீங்கள் இவ்வளோ 22 லட்சத்தை வாங்கி பெட்ரோலியம் பாண்டே 1.25 லட்சம் தான், ஆக்சுவலாக கோடி தான். இப்படிலாம் இருக்கும்பொழுது நீங்கள் எதையோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி கரெக்டாக கேட்டிருக்காரு, 4000 சதுர கிலோமீட்டர் வந்து லடாக்கில் சீனா ஆக்கிரமிச்சிருக்கான். அதை பற்றி ஏன் ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னீங்க? வாயை திறக்க மாட்டேன்னீங்களே, என்ன காரணம்? ஸோ நீங்கள் வந்து மற்றவங்கள குறை சொல்லுவீங்க. அருணாச்சல பிரதேசத்தில் போய் உங்களால் ஒரு விழா நடத்த முடியுமா? போவீங்களா? அந்த சைடு பிரைம் மினிஸ்டர் போவாரா? மணிப்பூரில் கலர் நடக்குது, 100கணக்கான சர்ச்சை உடைச்சாங்க, பிரைம் மினிஸ்டர் அங்கே போனாரா? லட்சத்தீப்பில் விடுமுறையை கொண்டாடினாரு, அதெல்லாம் பார்த்தோம். அங்கே மணிப்பூருக்கு ஏன் போகல நீங்கள்? இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி இந்த மாதிரியா எப்படி ஒட்டுமொத்தமாக எப்படி பாஜக ஃபெயிலாக இருக்குது? ஒரு 10 வருஷம் ஆட்சின்றது மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்குற ஆட்சி. கண்டிப்பாக மாற்றத்தை விரும்புவாங்க. அந்த மாற்றத்தை விரும்புவாங்கன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் ராஜஸ்தானில் நடந்த ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம். அங்கே வந்து 115 இடங்கள் வாங்கி ராஜஸ்தானில் ஆட்சி அமைச்சாங்க. இப்போ கரண்பூரில் ஒரு தொகுதியில் நடக்கலை, அங்கே இடைத்தேர்தல் நடந்தது, அதில் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க. எப்படி வின் பண்ணாங்க? இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அப்புறம் நீங்கள் இடைத்தேர்தல் எப்படி தோக்குறீங்க நீங்கள் ஆக்சுவலாக? அப்போ மக்கள் வந்து ஒரு சேஞ்சை விரும்புகிறாங்கன்னு தெரியுதுல்ல. மக்கள் வந்து உங்களுக்கு எதிராக மாற்றாக காங்கிரஸை பார்க்குறாங்க. அதனால் இந்தியா கூட்டணி இந்த விஷயங்களெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போனாங்கன்னா, எஃபெக்டிவாக கொண்டு போனாங்கன்னா, கண்டிப்பாக மக்கள் மதம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனின் விருப்பு வெறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். கடவுள் என்பது ஒரு மனிதனின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். எனக்கு பிடிச்ச கடவுளை நான் வழிபடலாம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அதை வைத்துக்கொண்டு அரசியல் ரீதியாக எதிரிகளை பழிவாங்கிறதுக்காக, அரசியல் எதிரிகளை பழிவாங்கிறதுக்காக நீ வந்து இந்துக்களுக்கு எதிரானவன் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது ஒரு தவறான ஒரு பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை வந்து இவங்க பண்ணி வெற்றி பெறலான்னு பார்க்குறாங்க. உண்மையிலேயே இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு ஒரு கட்டமைப்போடு இந்த விஷயத்தை வந்து எப்படி மோடி கவர்மெண்ட் எங்கெங்கே ஃபெயில் ஆகிருக்காங்க, அவங்க எப்படி திசை திருப்புறாங்க போன்ற விஷயங்களை மக்கள்கிட்ட, அடிமட்ட மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகிற அளவுக்கு பிரச்சாரத்தை அமைச்சு இந்த சாஃப்ட் இந்துத்துவ ப்ளே பண்ணக்கூடாது. நேரடியாக மக்கள் பிரச்சனைகளை மட்டும்தான் பேசணும். நீங்கள் ராமரை பற்றி என்ன வேணால் சொல்லிக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் குற்றஞ்சாட்டிக்கோங்க. நீங்கள் எப்படி அவங்க திசை திருப்புறாங்க, எப்படி மக்கள் பிரச்சனையை அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்ற விஷயங்களை நீங்கள் நேரடியாக கொண்டு போனீங்கன்னா மக்கள்கிட்ட நிச்சயமாக மக்கள் உணர்வார்கள். இன்றைக்கி 3 மாநிலத்தில் காங்கிரஸ் தோற்றுன்றதை ஒத்துக்கிறேன். ஆனால் மத்திய பிரதேசில் 8% ஓட்டில் தோத்தாங்க.
ராஜஸ்தானில் 4% ஓட்டில் தோத்தாங்க, சத்தீஸ்கரில் 3% ஓட்டலாம் தோத்தாங்க. ஸோ இன்றைக்கும் இந்தி பேசுகிற மாநிலங்களில் காங்கிரஸுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்க தான் செய்யுது. பாஜகவுக்கு ஆல்டர்னேட்டாக காங்கிரஸ் தான் பார்க்குறாங்க. அதனால் காங்கிரஸ் தலைமையில் இல்லை, காங்கிரஸும் இருக்கிற இந்தியா கூட்டணி மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி இந்த மாதிரி விஷயங்களை அனாவசியமாக பேசாமல், பாஜக என்ன தான் தூண்டி விட்டால் கூட, என்ன தான் ட்ராப் பண்ணால் கூட அதை பற்றிலாம் கண்டுக்காமல் அவர்கள் எப்படி மதத்தையும் அரசியலையும் கடவுளையும் பயன்படுத்துகிறார்கள், அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதை வந்து மக்கள்கிட்ட தெளிவாக விவரமாக விளக்கமாக சொல்லணும். அதுக்கு முதல் படியாக தான் கரெக்டாக தெளிவாக காங்கிரஸ் சொல்லியிருக்கு. இது ஆர்எஸ்எஸோட விழா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் இதில் ஏன் தலையிட்டு இன்விடேஷன்லாம் கொடுக்குறீங்க? அது அந்த ஏதோ ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ட்ரஸ்ட்டு கொடுக்கலாம்ல. நீங்கள் ஆர்எஸ்எஸ் உள்ளே போகிறதுக்கு காரணம் என்ன? விஸ்வ இந்து பரிஷத் உள்ளே போகிறதுக்கு காரணம் என்ன? எல்லாம் உங்கள் அரசியல் நோக்கம் தானே. கடவுள் வேறு, மதம் வேறு. சுதந்திர இந்தியாவில் வந்து திலகர் வந்து இந்த விஷயத்தை கொண்டாந்தார். இப்போ பிள்ளையார் தெருக்கு கொண்டாந்தார். ஏன் கொண்டாந்தார்னா வேறு பெயரை சொல்லி மக்களை கூட்ட முடியல. ஸோ பிள்ளையார் ஜெயந்தியை வச்சு பிள்ளையார் ஜெயந்தியை வச்சு மக்களை வெளில கொண்டாந்தார். சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக தான் கொண்டாந்தார். நீங்கள் அதையே அரசியலாக்கி கடவுளையும் அரசியலுக்கு பயன்படுத்தி மதத்தையும் அரசியலுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்தியா கூட்டணி ஒன்றும் இப்போ பாரத் ஜோடோ யாத்திரை மணிப்பூர்லேருந்து போகிறார். அதனால் அந்த யாத்திரையில் வந்து அவர் தெளிவாக விளக்கலாம். அவருடைய முதல் யாத்திரை சக்ஸஸ்ஃபுல், 2வது யாத்திரையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஆக்சுவலாக. சரி, இப்போ ஆக்சுவலாக உதயநிதி வந்து சனாதனம் தொடர்பான விஷயங்கள் பேசும்போது கமல்நாத்லாம் வெளிப்படையாகவே எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரியான பேசினார். ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை கிளியராக அட்ரஸ் பண்ணார். ஹிந்துத்துவா வந்து வீழ்த்தலை, எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற சில முக்கியமான உள்கட்சி விவகாரம் தான் எங்களுடைய இந்த தோல்விக்கு காரணம், 3 மாநில தோல்விக்கு காரணம்னு ராகுல் காந்தி ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பேசினார். இப்போ காங்கிரஸோடைய இந்த நிலைப்பாடு, காங்கிரஸும் இப்போ வெளிப்படையாக இது அந்த பாஜக வச்ச நீங்கள் வந்தாலும் பிரச்சனை வரலாலும் பிரச்சனை ட்ராப்புக்கு புறக்கணிக்கிறோன்ற இடத்துக்கு நகர்ந்தது மூலமாக திரும்பவும் இது அவங்க சாஃப்ட் இந்துத்துவா போகாமல் வேற ஒரு திசையில் பயணிக்கிறது மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு எடுபடுமா? சதர்ன் ஸ்டேட்ஸில் ஓகே, ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் எடுபடும். கண்டிப்பாக எடுபடும் சார். நம்ம எல்லாரையும் எல்லா சமயத்திலையும் முட்டாளாக்க முடியாது. சில பேரை சில சமயத்தில் முட்டாளாக்கலாம், சில பேரை பல தடவை முட்டாளாக்கலாம், பல பேரை பல தடவையும் முட்டாளாக்க முடியாது. எல்லாரையும் எல்லா சமயத்திலையும் முட்டாளாக்க முடியாது. அவர்கள் உண்மை நிலை, யதார்த்த நிலை, மக்கள் அன்றாடம் வாழ்வில் ஃபேஸ் பண்ணுற பல பிரச்சனைகள் இருக்குல்ல, வேலைவாய்ப்பு, விலைவாசி போன்ற பல விஷயங்கள், இதெல்லாம் பாதிக்கப்படும் போது இன்றைக்கி 450 ரூபாய்க்கு சிலிண்டர் தரேன்னு ராஜஸ்தானில் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க. அப்போ நாங்கள் ஏமாளிகளா? எங்களுக்கு 950 ரூபா, அவனுக்கு 450 ரூபாயா? அப்போ நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறதுன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க. அப்போ நாங்கள் ஏமாளிகளா? எங்களுக்கு 950 ரூபா ஏன் கொடுக்குறேன்? அப்போ அங்கே 450 ரூபாய்க்கு ஒன்றால் கொடுக்க முடியுதுல்ல. இப்போ நாங்கள் தென்னகத்தில் இருக்கிற நாங்கள் வந்து ஏமாளிகளா? அப்போ நீ ஏன் அதிகமாக, அப்போ நீங்கள் அதிகமாக விற்கிறீங்கன்னு தெரியுதுல்ல. நீங்கள் மானியம் கொடுக்குறீங்கிறது வேறு விஷயம். உங்களால் 450 ரூபாய் கேஸ் கொடுக்க முடியுன்றது உண்மை தானே. ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்டோட விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக சர்வதேச அளவில் அதுக்கான டிமாண்டெல்லாம் குறைஞ்சிருக்கும் போது நீங்கள் அந்த பெனிஃபிட்டை வந்து மக்கள்கிட்ட கொடுக்காது நீங்கள். ஏன்னா பெட்ரோல் அல்லது க்ரூட் அல்லது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ன்றது அடிப்படையாக நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. அதில் நீங்கள் கை வச்சு விலைவாசி ஏற்றினீங்கன்னா எல்லாமே இதுவும் அந்த பொருளாதார வட்டமும் வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், நம்ம நீங்கள் 2014 என்ன நிலைமை என்ன, இன்றைக்கி நிலைமை என்ன, இதெல்லாம் வந்து பேசினால் ராகுல் காந்தி பேசினால், அவர் இப்போ சொன்னது கரெக்ட் தான். உட்கட்சி பிரச்சனைகள் தான். சத்தீஸ்கரில் உட்கட்சி பிரச்சனை, அந்த ஆர்கே சிங்கும் அந்த பூபேந்திர பகலுக்கும் சண்டை, சச்சின் பைலட்டுக்கும் கெலாட்டுக்கும் சண்டை, அங்கே வந்து திக்விஜய் சிங்குக்கும் கமல்நாத்துக்கும் சண்டை. அந்த சண்டை, உட்கட்சி சண்டையில் ஒருத்தனுக்கு காலை வாரினதில் அவங்க போயிட்டாங்க. ஆக்சுவலாக அப்படியும் அதையும் மீறி கொஞ்சம் ஓட்டு வாங்கினாங்க வச்சுக்கோங்க. அவங்க ஒற்றுமையாக இருந்து ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஆனால் சார், இப்போ இந்த எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த ராமர் கோயில் விவகாரத்தை விட்டு பிரதமர் மோடி அவரோட பிம்பம் வந்து இன்னும் வந்து அந்த கரிஷ்மா அப்படியே தான் இருக்குது, அந்த இமேஜ் அப்படியே தான் இருக்குது. இந்தியா கூட்டணியில் அப்படி ஒரு பிம்பம் இல்லாமல் இருக்கிறது மூலமாக ஈஸியாக மோடியை வச்சு நாங்கள் வின் பண்ணிடுவோம் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்து அவங்க பாஜக நகர்றாங்க. அதுக்கு கூடுதலாக வந்து இந்த ராமர் கோயில் விவகாரம், இந்த மாதிரியான பெரும்பான்மை மக்களை எப்படி அணி சேர்க்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு கேமையும் வந்து விளையாடுறாங்க. எண்ட் ஆஃப் த டே மோடியோட இமேஜ், மோடியோடைய ஃபேஸ் போதுன்ற இடத்துல பாஜக இருக்கும்போது இதெல்லாம் கூடுதல் பலம் சேர்க்கிற மாதிரியான விஷயங்கள் தானே ராமர் கோயில், இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம். மோடிக்கு ஒரு இமேஜ் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. அவரோட இமேஜ் கர்நாடகாவில் ஒர்க் அவுட் ஆகலையே. எத்தனை தடவை ரோட் ஷோ பண்ணார், ஒரு வாரம் தொடர்ந்து வந்தார், ரோட் ஷோ பண்ணார், ஏன் ஒர்க் அவுட் ஆகல? ஆனால் அங்கே ஹார்ட் கோரா இந்துத்துவா பேசினாங்க, ஜெய் பஜ்ரங் பலி எல்லாம் வெளிப்படையாவே வந்து பேசுனாங்க. ஆனால் அங்கே மக்கள் பிரச்சனை தான் வந்து எடுபடல. ஏன் எடுபடல? தெலுங்கானால ஏன் எடுபடல? அங்கேயும் தான் நீங்கள் இந்துத்துவா பிரச்சாரம் பண்ணீங்க, ஏன் எடுபடாத காரணம் என்ன? ஏன் ஹிமாச்சல பிரதேசில் ஏன் எடுபடலை? இது மாதிரி பல ஸ்டேட்ஸில் எடுபடாது இருக்குது. அது நான் என்ன சொல்ல வரேன், மோடியோட இமேஜ் அதிகமாக இருக்குது.
அவங்களோட இந்துத்துவ பிரச்சாரம் சில இடங்களில் குஜராத்தோ உத்தரகண்டோ இல்லை உத்தரப்பிரதேஷோ மத்திய பிரதேஷோ ராஜஸ்தான்லேயோ உங்களுக்கு வந்து ஒரு கோர் இந்தி பெல்ட் கவு பெல்ட்ன்றாங்கல்ல, அந்த கவு பெல்ட்டில் உங்கள் இந்துத்துவா ஈடுபடுது. ஆனால் அதே கவு பெல்ட்டில் காங்கிரஸும் வந்து ரொம்ப மோசமான ஓட்டு வாங்கி தோக்கலையே. பல தொகுதிகளில் வந்து அவங்க 1000க்கும் கீழே ஓட்டுலாம் தோற்றுருக்காங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் இருக்கிறப்போ ஏன் இப்போ நடந்த இந்த தேர்தல்களில் இந்த 4 மாநில மிசோராம் விட்டுருங்க 4 மாநில தேர்தல்களில் அந்த அசம்பிளி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 21 வாங்கினதை விட போன தடவை வாங்கினதை விட இந்த வாட்டி அதிகமான இடங்களில் வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக, வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்பொழுது அதிகமான இடங்களில் வின் பண்ணது மட்டும் இல்லை, பார்லிமெண்ட் வைஸ் பார்க்கும்போது போன வாட்டி வாங்கினதோட அந்த பார்லிமெண்ட் தொகுதிகளில் இந்த வாட்டி அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் அந்த ரிசல்ட் சொல்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, ராகுல் காந்தியோட இமேஜ் மோடி இமேஜ் அளவுக்கு இல்லாத இருக்கலாம், ஆனால் ராகுல் காந்தியோட கூட்டணி இவங்க கட்டமைச்சாங்கன்னா அது நிச்சயமாக வலுவான ஒரு கூட்டணியாக பாஜகவுக்கு எதிராக ஒரு சிங்கிள் கேண்டிடேட்டை ஒரு 400 கான்ஸ்டியூன்சியில் போட முடிஞ்சதுன்னா அது அவங்க பிரச்சாரத்தை வந்து மக்கள் பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சு கட்டமைச்சாங்கன்னா நிச்சயமாக வந்து கண்டிப்பாக வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க முடியும். மோடி இமேஜின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட மோடி மட்டுமே கட்சி ஆகாது, மோடி மட்டுமே கவர்மெண்ட் நடத்த முடியாது. அந்த கவர்மெண்ட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது ஆக்சுவலாக. அடிப்படை சுதந்திரம் பறிக்கிற மாதிரியான பல விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. ஸோ பல விஷயங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் பாலியல் குற்றங்கள்லாம் பாஜக ஆட்கள் ஈடுபடுறாங்க, அவங்களாம் தப்பிச்சுட்டு போகிறாங்க. அது பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை மல்யுத்த அசோசியேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்களில் சாட்டப்பட்டவங்கெல்லாம் பாஜக காரங்களாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள், அது பொருளாதாரம் மட்டும் இல்லை, தனிப்பட்ட ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களையும் பாஜக எவ்வளோ மோசமாக இருக்காங்க நடவடிக்கைகள் எடுக்கிறதுல. இதெல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கீழே கொண்டு போகணும் சார். இந்தியா கூட்டணி வந்து பல தடங்கள்லாம் இருக்குது, ஒன்றுபடுறதுக்கு பல சங்கடங்கள்லாம் இருக்குது. மாநிலங்கள்லையா கூட்டணியான சிக்கல் தான். ஏன்னா வெவ்வேறு கொள்கைகள் கருத்துக்கள் உடவங்க ஈகோ உள்ள தலைவர்கள் சேர வேண்டிய இது அது கஷ்டம் தான். ஆனால் ஒரு பொது எதிரியை வீழ்த்தணும்னு நீங்கள் மனசார முடிவு பண்ணிட்டீங்கன்னா சில விட்டு கொடுத்தல்கள் மூலமாக, சில ஈகோ வந்து தூக்கி எறிகிறது மூலமாக நீங்கள் ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகிறதுன்றதை பொறுத்து பார்க்கணும். நம்ம கருத்து என்னென்னா, இந்தியா கூட்டணி ஒன்றுபட்டு நின்று பிரச்சாரத்தை வலுவாக கட்டமைத்தால் நிச்சயமாக பாஜகவுக்கு மோடிக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இந்தி பேசுகிற மாநிலங்கள் உட்பட நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே பேசினா போகும். நிச்சயமாக ஒரு 10 வருட ஆட்சி என்பது மக்கள் மாற்றத்தை விரும்புவார்கள். அந்த மாற்றத்துக்கு ஏற்றபடி உங்களை நீங்கள் கட்டமைச்சிருந்தீங்கன்னா, வடிவமைச்சிங்கன்னா நிச்சயமாக மக்கள் உங்களை நம்புவார்கள். நீங்கள் பிரதமர் பதவி முக்கியம் இல்லை, பாஜக என்கிற கட்சிக்கு எதிராக இன்னொரு கூட்டணி அமைஞ்சிருக்கு, அவ்வளோதான். மோடிக்கு எதிராகன்ற விஷயம் இல்லை, பாஜக என்கிற கட்சி மீண்டும் வரக்கூடாது. அந்த கட்சி வந்தால் தானே மோடி வருவார். பாஜக என்கிற கட்சி 10 வருஷம் ஆட்சியில் என்ன பண்ணிட்டு மோடியை விடுங்க, பாஜக என்கிற கட்சியை அரசியலில் தோற்கடிப்பதற்காகத்தான் இன்னொரு 10-28 கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கு. இது கட்சிக்குமான இந்த என்டிஏ கூட்டணிக்கும் இன்னொரு கூட்டணிக்குமான இந்தியா கூட்டணிக்குமான ஒரு மோதலே தவிர இதை வந்து மோடிக்கும் இன்னொருத்தருக்குமான மோதல் நீங்கள் கட்டமைக்கிறதுக்கு பாஜக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி அந்த வலையில் மாட்டிக்கூடாது. இது பாஜக ஆட்சியை வீழ்த்துகிற தேர்தல். மோடியை அது ஆட்டோமேட்டிக்காக மோடி வீழ்த்துகிற தேர்தல் தான். அது அப்படி கண்டு போகணும். அப்படி பிரச்சாரத்தை கட்டமைச்சிங்கன்னா மக்கள்கிட்ட ஈடுபடும். ஆக்சுவலாக தமிழகத்திலையும் பல இடங்களில் இன்விடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கோபாலபுரமில் கொடுத்துருக்காங்க, இபிஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் முதல்வருக்கு அவங்களாம் சந்திச்சு வந்து இன்விடேஷன்ஸ் வந்து கொடுக்கல. தமிழ்நாடு ரீதியில் இங்கிருந்து வந்து தமிழக அரசும் யாராவது போக விருப்பப்பட்டால் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் சேகர்பாபு சொல்லியிருக்காரு. பாஜக சார்பாக நிறைய பேரை வந்து ராமர் கோயில் பார்க்கறதுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தமிழ்நாடு ரீதியில் ஏதாவது இம்பாக்ட் ஏதாவது கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? தமிழ்நாடு ரீதியில் இம்பாக்ட் கிரியேட் பண்ண பாஜக ட்ரை பண்ணுவாங்க. பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது அவங்க வந்து திமுக வந்து எப்படி காங்கிரஸை வந்து கடவுளுக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் இருக்கிற கட்சின்னு பண்ணுறாங்களோ அது மாதிரி திமுகவையும் அவங்க பிராண்ட் பண்ண பார்க்குறாங்க. திமுகவோட திராவிடியன் ஐடியாலஜியில் வந்து கடவுள் எதிர்ப்புன்றது இல்லை. ஆக்சுவலாக கடவுள் எதிர்ப்புன்றது இல்லை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் அந்த கான்செப்டுக்குள்ளே இருக்கிற விஷயம். அண்ணாதுரை அப்படி தான், அண்ணா அவர்கள் வந்து அப்படி தான் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கார். திமுக ஆரம்பித்த போது அவர் வந்து ஏன்னா ஒரு பொதுவான அரசியல் கட்சியை ஒரு கடவுள் எதிர்ப்புன்றது பெரியாருடைய கொள்கையாக இருக்கலாம். அவர் தேர்தலை சந்திக்காதவர், அவரால் அவர் அந்த கொள்கையை வச்சிருக்கலாம். பட் அண்ணா கட்சி ஆரம்பித்த போது அது எல்லோருக்குமான ஒரு கட்சின்றதுனால இதில் வந்து கடவுள் பக்தர்களும் இருப்பாங்க, இல்லாதவங்களும் இருப்பாங்க. அதனால் இது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலரோட வாக்கை வந்து வச்சிருந்தார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து இவங்க பாஜக எடுக்கிற இந்த பிரச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அண்ணாமலை மூலமாக பல விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க. இதே ஒரு ராமர் கோயிலே ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அது பெரும்பாலும் வந்து மீடியாவும் அதுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேஷனல் மீடியாவும் அப்படி தான் இருக்குது, ரீஜனல் மீடியாவும் கிட்டத்தட்ட வந்து பாஜகவுடைய அந்த டோனில் இந்த விஷயத்தில் அந்த டோனில் தான் அவங்களும் போவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் அது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை வந்து அரசியல் ரீதியான பாதிப்பை இங்கே உண்டாக்காது. ஏன்னா
இங்கே வந்து மக்கள் ரொம்ப தெளிவாகவும் இருக்காங்க, தீர்க்கமான பார்வையில் இருக்காங்க. இன்றைக்கி திமுகவில் இருக்கிறவங்கலாம் பாதி பேர் கடவுள் நம்பிக்கை கொண்டோம், பாதி பேர் 90% பேர் கடவுள் நம்பிக்கை கொண்டோம் தான் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க கடந்து வந்த பாதையே வேறு. நீங்கள் திடீர்னு ஒரு ராமர் பேரை சொல்லிலாம் நீங்கள் அவங்கள மாற்ற முடியாது. அதனால் அவங்க தொடர்ந்து இங்கே வந்து ஆன்டி மோடிக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குங்க. அது சிறுபான்மையோர் ஓட் பேங்க். ராமர் சென்டிமெண்ட்டும் தமிழகத்தில் பெரிய ராமர் சென்டிமெண்ட்ன்றது இங்கே இருக்கிறதோ இங்கே வந்து ராமர் கோவில் அப்படின்றத விட கோவில்ன்றத விட இங்கே வந்து முருகருக்கான இது அதிகம். இங்கே பிள்ளையாருக்கான விஷயங்கள் இங்கே அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அந்த ஆஸ்பெக்டே விட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த கான்செப்டை வச்சுட்டு இங்கே மக்கள்கிட்ட வந்து நீங்கள் அவங்களுடைய அரசியல் ரீதியாக அவங்கள மாற்ற முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே வந்து திராவிடியன் ஐடியான்றது அவங்க சொல்கிற மாடல் அல்லது இது சித்தாந்தம்ன்றது கடவுளுக்கு எதிரான சித்தாந்தம். நீங்கள் பாஜக அதை வடிவமைக்க பார்க்குது ஆக்சுவலாக. ஆனால் அது அப்படிப்பட்ட சித்தாந்தம் இல்லை. அது வந்து சமூக நீதிக்கான ஒரு சித்தாந்தம், பெண்களின் உரிமைக்கான ஒரு சித்தாந்தம், சமத்துவத்துக்கான ஒரு சித்தாந்தம், சுயமரியாதைக்கான ஒரு சித்தாந்தம், மாநில சுயாட்சிக்கான ஒரு சித்தாந்தம். அப்படி தான் சொல்கிறாங்களே, கடவுள் எதிர்ப்புன்ற விஷயம் அங்கே இல்லை. கடவுள் ஆதரவோ கடவுள் எதிர்ப்போ இல்லை. அது தனிப்பட்ட மனிதனின் விருப்பம். அது கௌதமுக்கு பிடிச்சிருந்தா கடவுளை கும்பிடலாம், கும்பிடாத இருக்கலாம், அது அவருடைய விஷயம். அதனால் வந்து ஸ்டாலினுக்கு பிடிச்சா கும்பிடலாம், கும்பிடாத இருக்கலாம். ஸ்டாலின் ஒய்ஃபுக்கு பிடிக்குது, அவங்க போகிறாங்க, அதை கேள்வி கேட்க முடியாது. அது அவங்களுடைய உரிமை. அதை தான் வந்து இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரே குடும்பத்தில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? 5 வரலும் ஒரே மாதிரியாக இருக்குது, உங்கள் கையில் இருக்க 5 வரலும் ஒரே மாதிரியாக இருக்குது, வெவ்வேறு மாதிரி தானே இருக்குது. உங்கள் குடும்பத்தில் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் ஒரு வழியில் வந்தேன், நான் போகிறேன். இன்னொருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, தாராளமாக போயிட்டு வாப்பா சாமியை கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. அந்த உரிமையை ஒரு குடும்பத்தில் அந்த உரிமையை கூட கொடுக்காட்டி நீங்கள் எப்படி ஒரு நல்ல குடும்பத் தலைவராக இருக்க முடியும்? அவங்க சமமாக நீங்கள் உங்கள் மனைவியை மதிச்சிங்கன்னா அந்த உரிமைகளை கொடுக்கணும்ல. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வீக்னஸாக எடுத்துன்னு உங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் கட்ட வைக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப நாள் எடுபடாது. ஏன்னா அப்போ சோஷியல் மீடியாவுக்கு வேணால் இது சரியாக இருக்குமே தவிர, இல்லை சோஷியல் மீடியாவுக்கு வேணால் இதெல்லாம் வந்து இப்போ படிக்கிறவனுக்கு நல்லாயிருக்கும். இது சோஷியல் மீடியா பண்ணுறவன் யாருன்னு தெரியும். அமெரிக்காவில் ஒரு ரூமில் உட்காந்து எவன் பண்ணுறான், இந்த சவுத் இந்தியாவில் எவன் பண்ணிட்டு இருக்கான், யார் பண்ணுறான், எந்த குரூப் அதை பண்ணுது, இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக ஊகிக்க முடியும். இதெல்லாம் படிக்கிறதுக்கு வேணால் பார்க்கறதுக்கு வேணால் போகணும், சரியாக இருக்குமே தவிர அடிமட்டத்தில் ஓட்டு போடுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு அன்றாட வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு கலைஞர் உரிமை தொகை வந்ததா இந்த மாதம், இன்றைக்கே வந்துடுது, எனக்கு இன்றைக்கே வந்துடுச்சு 1000 ரூபா போட்டாங்க இன்றைக்கே அப்படின்னு சொல்லி. எனக்கு பசங்களுக்கு டிஃபன் போட்டாங்களா, கதில் போட்டாங்கம்மா, டிஃபன் போட்டாங்க. புதுமை பெண் இடத்துல பணம் வந்ததா, பணம் வந்தது. பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறீங்களா, ஃப்ரீயாக போகிறீங்க. இதெல்லாம் யார் பண்ணுது, ஸ்டாலின் பண்ணார் அப்படின்னா, மின் கட்டணத்தை ஏற்றினது யார், ஸ்டாலின் தான் ஏற்றினார். பால் கட்டணத்தை ஏற்றினது யார், ஸ்டாலின் தான். அதுவும் பிரச்சாரம் இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் சம வெயிட்டு போட்டு பார்ப்பான் ஒரு ஓட்டர். சரி என்னையா யார், சரி பரவாயில்ல, இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஆன்டி இன்குமென்சி இருக்கும், அது குறையும். ஆனால் அதுக்குன்னு ஒரேடியாக வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி திட்டங்களால் பெனிஃபிட் ஆகிற மக்கள் ஒரேடியாக கைவிட்ட மாட்டாங்க கவர்மெண்ட்டை. ஸோ அதனால் எப்படி நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு 6000 ரூபா கொடுத்தோன்னு மத்திய அரசு சொல்லுதில்ல நாங்கள், ஆனால் விவசாயிகளோட வருமானத்தை 2.5 மடங்கு ஏற்றுவோம் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க, ஏற்றுனீங்களா? நீங்கள் 6000 ரூபா கொடுக்குறது வேறு விஷயம், அவங்களுடைய வருமானத்தை 2.5 மடங்கு ஏற்றுனீங்களா? ஏற்றலை இல்லை. ஸோ நீங்களும் 6000 ரூபா கொடுத்து தான் அதை சில இடங்கள் அவங்களுடைய வாக்குறுதி கூட ஒர்க் அவுட் ஆகும். இந்த 2 கவர்மெண்ட்டுக்குமே அது 10 வருஷம் இருந்ததுனால ஆன்டி இன்குமென்சி அதிகமாக இருக்கும் மோடிக்கு. இது 2.5 வருஷம் இருந்ததுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆன்டி இன்குமென்சி இல்லாத இருக்காது. அதையும் தாண்டி தான் மக்கள் வந்து நமக்கு என்னென்ன நல்லது நடந்திருக்கோ அதை பார்த்து ஓட்டு போடுவாங்களே தவிர, இந்த ராமர் கோவில் விஷயம்ன்றது ஒரு என்னதான் முயற்சி பாஜக பண்ணால் கூட தமிழ்நாட்டில் அதற்கான இம்பாக்ட் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சென்டிமெண்ட்டை தாண்டி, மக்கள் உணர்வை தாண்டி, மக்கள் பிரச்சனை அன்றாட பிரச்சனைகள்ங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தேர்தல் முடிவுகள் என்ன வருதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.